என்னென்னவோ விளையாட்டு பார்த்துருப்போம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான விளையாட்டு தான். ஏதோ பென்சிலை வச்சுட்டு 2 பேரும் முட்டி முட்டி விளையாடிக்கிறாங்க. கடைசியில் 2 பேருக்கும் சிரிப்பு வந்துடுச்சு. இங்கே பர்த்டேக்கு ஒரு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு வந்தால் அந்த கேக்கை நிம்மதியாக கட் பண்ண விடுறாங்களா? பின்னாடி இருந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்திட்டாங்க. கேக் வெட்ட வந்தது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இந்த வீடியோவில் சாப்பிட்டுட்டே இருந்தவர் அப்படியே சேரில் உட்காந்து தூங்கிட்டார் போல். அப்படியே கைத்தாங்கலாம் தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா ஆள் வேறு மாதிரி ஒரு ஐடியாவோடு வந்திருக்கிறாரு. கையில் கொண்டு வந்த கயிறை வச்சு அந்த சேரை அப்படியே கட்டி இழுத்துட்டே போயிட்டாரு பாருங்க. வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுது. ஆள் சேர்ல இருந்து கீழே விழாம இருந்தா சரிதான். அடுத்ததான் நம்ம கூடவே இருக்கிற செல்ல பிராணிகள் கிட்ட தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் போல். இதை கூட்டிட்டு இதை எப்படியாவது குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு தண்ணி பக்கமாக கூட்டிகிட்டு வந்தால் கடைசியில் அது அவரையும் இழுத்து கொண்டு போய் தண்ணிக்குள்ளே குளிக்க வச்சிருக்கு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் இவர் பணத்தை எண்ணுறதுக்கு இந்த மாடு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது பாருங்க. ஒத்துழைப்புனா இப்படிலாம் இருக்கணும். முதலாளிக்கு ஏற்ற மாடு தான். சின்ன வயசில் என்னென்னவோ மேஜிக் பார்த்து அசந்து போயிருப்போம். ஆனால் இங்கே நேர்லேயே இப்படி ஒரு மேஜிக் பண்ணிட்டாங்க. துணியை மூடி மறைக்கிறதும் ஆள் இருக்கிறாரா கடைசியில் ஆள் காணாமல் போயிட்டாரு. கம்பு பின்னாடி தான் மறைஞ்சிருக்கிறாரு. எல்லா மேஜிக்கும் இப்படி தான் தில்லுமுல்லா இருக்கும் போல. இங்கே இந்த தண்ணியை தாண்டி ஓடிடலாம் அப்படின்னு அழகா தாவி குதிச்சு அந்த பக்கம் போயிட்டாரு. ஆனால் அவரோட ஒரு கால் ஷூ தான் காணாமல் போயிடுச்சு. இந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சா. இனி இந்த ஷூவை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். இதை நினச்சி அவர் வருத்தப்பட்டாரா என்னவோ. இந்த பக்கம் இருக்கிறவருக்கு தான் சிரிப்பு தாங்க முடியல. ஆனாலும் இவ்வளோ நீளத்தை தாண்டினதுக்கே ஒரு பாராட்டு கொடுக்க வேண்டியது தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் போட்டில் இருந்து தண்ணிக்குள்ளே குதிக்கிறேன் அப்படின்னு அவர் குதிச்சிட்டாரு. இதுக்கு போட்டில் இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, போட்டோடு சேர்ந்து கவர்ந்துடுச்சு பாருங்க. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் அழகான ஹேர் கட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. கடைசியில் அது தாறுமாறு ஆயிடுச்சு. நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். இதில் ரியாக்ஷன் தான் ரொம்ப அட்டகாசம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா ஒரே அலப்பறையாக தான் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இங்கே இந்த வீடியோவில் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து அவங்க முகத்தையே வேற மாதிரி மாற்றி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே ப்ரஷ் பண்ணிட்டு இருந்தவங்க அப்படியே சிரிச்சு ஃப்ரெண்டோட தலையெல்லாம் கூட நல்ல பேஸ்ட்டை வழிய விட்டாச்சு. ஆனால் அதை பார்த்தும் கோபப்படவே இல்லை பாருங்க. உண்மையான ஃப்ரெண்டு தான். அந்த கதை அப்படின்னா இங்கே கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை பாருங்க. என்னதான் வெளியே கிளம்பிட்டாலும் ப்ரஷ் பண்ண மறந்துட்டோமேனு ப்ரஷ் பேஸ்ட்டு கையோட வச்சிருப்பாங்க போல. டிராஃபிக்லயாவது நின்று பல்ல தேய்ச்சிட்டு தான் வேலைக்கு போகிறதுன்னு முடிவே பண்ணியாச்சு. எப்படியெல்லாம் டைமை மிச்சம் பண்ணுறாங்க பாருங்களேன். அடுத்ததாக இதை பார்க்கும்போது தான் தெரியுதுங்க ஃபோட்டோ ஷூட்லாம் எவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவில் நடக்குது அப்படின்னு. இந்த லேடி ஜோடியோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக வரணுமா, அதுக்காக கீழே ஒருத்தர் ஸ்டூல் மாதிரி படுத்திருக்கிறாரு. ஆல்பத்தில் பார்க்கும்போது ஃபோட்டோ அட்டகாசமாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சிரமங்கள் எல்லாம் சந்திச்சு தான் ஆகணும் போல. அதுலேயும் ஸ்விம்மிங் பூல்னா சும்மாவா. அடுத்ததாக இங்கே இந்த வீடியோவில் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு தண்ணிக்குள்ளே இறங்குனதுக்கு உள்ளே இருக்கிற எல்லா மீனும் ஒன்றா சேர்ந்து இவர்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கு. என்னென்னவோ தாக்குதல் பார்த்துருப்போம். ஆனால் ஒட்டுமொத்த மீனும் சேர்ந்து தாக்குதல் நடத்துறது இதுதான் முதல் தடவை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஏரியில் போட் ஓட்டிட்டு எல்லாரும் ஆரவாரமாக கிளம்பிட்டாங்க. சேர்ந்து சத்தம் போட்டுட்டு போனதில் கடைசியில் போட்டில் இருந்து ஒருத்தர் கீழே விழுந்தது கூட மறந்துட்டாங்க பாருங்களேன். இந்த சத்தத்தில் அவர் தண்ணிக்குள்ளே இருந்து கத்துறது கேட்குமா என்ன. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பீச் ஓரமாக அழகாக ஒரு போஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த கடல் அலை பண்ண சதியை பாருங்க. முகத்து மேலே அவ்வளோ மண்ணள்ளி கொட்டிட்டு போயிடுச்சு. நம்ம சின்ன வயசில் தவளை ஓட்டம், சாக்கு ஓட்டம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அட்டையை ரெடி பண்ணி அதுக்குள்ளே ரோல் பண்ணி அழகாக ஓடிட்டே இருக்கிறாங்க. அதுலேயும் இவர் பயங்கர கில்லாடியாக இருப்பார் போல. முதல் ஆளாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணதுக்கு அப்புறம் கூட விடுற மாதிரி தெரியல. இந்த விளையாட்டு இவருக்கு அந்த அளவுக்கு அத்துப்படி ஆயிடுச்சு. போதும்னாலும் கேட்காம ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. சுற்றி இருந்தவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியலையா. அடுத்ததான் இங்கேயும் இதே மாதிரி ஒரு விளையாட்டு தான் நடக்குது. இதுக்கு வெறும் சைக்கிளே ஓட்டிட்டு வந்திருக்கலாம். 2 பக்கமும் தடுப்பணையெல்லாம் வச்சுட்டு வந்து கடைசியில் தண்ணிக்குள்ளே விழ வேண்டியதாயிடுச்சு. 2 பக்கமும் எதுக்கு இந்த தடுப்பணைன்னு தான் தெரியல. இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தட்டில் ஒரு தக்காளி மாட்டினதும் அந்த தக்காளியை சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்தது ஒரு தப்பா. ஸ்பூனை வச்சு தக்காளியை கட் பண்ண போய் கடைசியில் தட்டோடு சரிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த நிலைமையில கூட 2 பேரும் அதை அழகாக சிரிச்சே சமாளிச்சுட்டாங்க. நடந்து போச்சு, வேற என்ன பண்ணுறது. அடுத்ததான் இங்கே இந்த இடத்துல இருந்து ஒரு மீனையாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு தான் இவர் முயற்சி பண்ணுறாரு. மீனெல்லாம் இருக்குது. ஆனால் மீன் தான் ஒன்று அவர் கையில் இருந்து நழுவி ஓடிட்டு இருக்கு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் கஷ்டப்பட்டு மணிக்கணக்கில் ரெடி பண்ண ஒரு விஷயத்த ஒரே செகண்டில் முடிச்சு விட்ட கதை இதுதான். ஏதோ பைக்கில் காலை தூக்கி போட்ட மாதிரி இந்த பக்கமாக தூக்கி போடவும் பானை அப்படியே உடஞ்சிடுச்சு பாருங்க. அவ்வளோ நேரம் வேலை பார்த்து கடைசியில் ஒரு செகண்டில் வேலை அவ்வளவுதான். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் கையில் ஒரு பெண்ணை சுற்றி விளையாடிட்டே டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சின்ன பெண்ணுக்கு இவ்வளோ பவரா சுற்றி போட்ட வேகத்தில் அப்படியே டிவியை உடைச்சிட்டு அந்த பக்கம் வந்துடுச்சு. விளையாட்டாக சுற்றினது ஒரு நொடியில் இப்படி முடிஞ்சிடுச்சு. அப்போ அந்த டிவி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் தட்டில் அழகா சாப்பிட்றதுக்காக எடுத்துட்டு போறாராம். ஒரு பீஸ் கீழே விழுவோம். அழகா காலிலே கேட்ச் பண்ணியிருக்கிறாரு பாருங்க. ஆனா அப்படியே அதையும் வாயில தூக்கி போட்டது தான் பெரிய ஹைலைட்டே. பயங்கரமான ஆளு தான்.